திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே மனு கொடுக்க சென்றவர்களை விடியா திமுக நிர்வாகி தடுத்து நிறுத்தியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கவசனம்பட்டி ஊராட்சியில் விடியா அரசு சார்பில் வெறும் கண் துடைப்பிற்காக கோரிக்கை மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பட்டியலிட மக்கள் விடியா அமைச்சரிடம் மனு கொடுக்க சென்றபோது திமுக பிரமுகர் தடுத்து நிறுத்தி உள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாளுக்கு நாள் விடியா திமுகவினரின் அராஜகம் அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை திமுக நகர்மன்ற தலைவர் மீது வரும் 18ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு கொண்டு வரப்பட உள்ளது. செங்கோட்டை நகர்மன்ற தலைவராக உள்ள ராமலட்சுமி பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வந்தது. எனவே அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மனு அளிக்கப்பட்ட நிலையில் வரும் 18ஆம் தேதி வாக்கெடுப்பு கூட்டம் நடத்தப்படும் என செங்கோட்டை நகராட்சி ஆணையாளர் அறிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்று சாலையில் தொடர்ந்து இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தென்பெண்ணை ஆற்று சாலையில் கோழி உள்ளிட்ட இறைச்சி கழிவுகள் தொடர்ச்சியாக கொட்டப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை கூறியும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முறையாக பேருந்துகளை இயக்குமாறு மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கருப்பட்டி, இரும்பாடி, நாச்சிக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு தினசரி 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் சென்று வருகின்றனர். ஆனால் சரிவர பேருந்து வராததால் பல மணி நேரம் காத்து கிடக்கும் நிலை உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள மாணவிகள் இதற்கு விடியா அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சோஃபா தயார் செய்யும் கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூட்டேரிப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் ராகுல். இவர் தீவனூர் சாலையில் சோஃபா தயார் செய்யும் கடை நடத்தி வருகிறார். அங்குள்ள குடோனில் திடீரென தீப்பற்றியதை அடுத்து அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் 5 லட்சம் மதிப்பிலான பஞ்சு தீயில் எரிந்து சாம்பலாகின. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மது பாட்டில்களுக்காக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி இளைஞர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் விடியா மாடல் ஆட்சியில் அரங்கேறியுள்ளது. அரசன் குட்டை தெருவைச் சேர்ந்தவர் ராமலிங்கம் நண்பர் பாலு நடத்தி வரும் இரவு ஓட்டலுக்கு மது பாட்டில் வாங்கி சென்றுள்ளார். இந்த மதுவை பாலு குடித்து விட்டதால் ஆத்திரமடைந்த ராமலிங்கம் போலீசில் புகார் கொடுத்துள்ளார். இது குறித்த நடவடிக்கை எடுக்காததால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறி ராமலிங்கம் தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அவரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கீழே இறக்கினர். விடியா ஆட்சியில் தமிழகம் போதை மாநிலமாக மாறி வரும் நிலையில் நண்பர்கள் இருவரும் மது பாட்டில்களுக்காக அடித்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகே உள்ள அங்கன்வாடி மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்த முட்டைகள் மற்றும் வருகை பதிவேடுகளை எடுத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகளின் வருகை பதிவேடுகள், சத்து மாத்திரைகள், மின்விளக்குகள் பராமரிப்பின்றி இருந்த நிலையில் வருகை பதிவேட்டையும் சிறிய அளவில் இருந்த முட்டைகளையும் எடுத்துச் சென்ற ஆட்சியர் உரிய விசாரணை நடத்தப்படும் என்றார். விடியா ஆட்சியில் அங்கன்வாடி மையங்கள் பராமரிப்பின்றி இருப்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது.